வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. கேன்சர் வந்தப்புறம் ஃபிசியோதெரப்பியோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உடம்பில் எந்த உறுப்பில் தலைமுறை கால் வரை எங்கே வேணால் கேன்சர் வரலாம். ஆனால் மூளை, தண்டுவடம், ஜாயின்ஸில் அது மாதிரி வர்றப்ப அதுவும் அது சார்ந்த பகுதிகளும் வலி, வீக்கம், பிடிப்பு இருக்கும், வீக்னஸ் டெவலப் ஆகிடும். பொதுவாக இந்த மாதிரி பேஷண்ட்க்கு நிறைய ட்ரக்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப சோர்வு இருக்கும். ஆனால் அந்த ஜாயிண்ட்டை சுற்றி எந்த உறுப்பு வேலை செய்யலையோ அந்த உறுப்பில் வலி, வீக்கம், பிடிப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க பேஷண்ட் ஃபிசியோதெரப்பிக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபிசியோதெரப்பி பண்ணால் தான் அந்த ஹீலிங் நல்லா இருக்கும். ரெண்டாவது, மொபிலிட்டி சீக்கிரம் பண்ணணும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் வெயிட் வச்சு பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணோம். கேன்சர் பேஷண்ட்க்கு மெயினாக மசில் லாஸ் ஆகிடும். அதாவது அந்த மசில்ஸ் கொலன்னு வெயிட் லாஸும் ஆகிடும். மசில்ஸ் பார்த்திங்கன்னா சாகிங் சொல்லுவாங்களே, அப்படியே தொங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தொங்கி போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கீழே விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹாட் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் பேக் மாதிரி கொடுத்துட்டு ஜென்டில் மொபிலைசேஷன், வலி வீக்கம் இருக்கிறப்ப பேஷண்ட் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹாட் வாட்டரோ இல்லை ஐஸ் பேக்கோ வச்சுட்டு ஜென்டில் மொபிலைசேஷன் எக்ஸசைஸ் பண்ண ஃபியூ டேஸ், ஃபியூ வீக்ஸில் வீக்கம் வலிலாம் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வெயிட் வச்சு பண்ணுற ரெசிஸ்டட் எக்ஸசைஸ், வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஜாயின் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். மசில்ஸ் அந்த சாகிங் இருக்குதுன்னு சொன்னால தொங்குற மாதிரி இருக்கும், டோன் இருக்காது. அண்ட் மோரோவர் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ அவங்களோட டயட் பேட்டர்ன் வேறு மாறிடும். ஸோ அந்த மசில்ஸ் சாகிங், எலாஸ்டிசிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வெயிட் வச்சு பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே ஜென்டிலாக சிம்பிளாக பண்ணுறப்ப தி கீ டெய்லி பண்ணணும். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அவங்களோட கண்டிஷன் பொறுத்து ஃபிசியோதெரப்பி கைடன்ஸில் பண்ணுறப்ப மெயினாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நல்லா ஆக்சிஜன் போகும், லங்ஸ் நல்ல கெப்பாசிட்டி போகும், பிரெயினுக்கு நல்ல சர்க்குலேஷன் ஆகும். இது ஒன்று. ரெண்டாவது, பெயின் மேனேஜ்மெண்ட் ஒன்று, மசில் லாஸு அண்டு மசில் சாகிங் அவாய்ட் பண்ணுறது ஒன்று. வெயிட் வச்சு பேஷண்ட்டோட கண்டிஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்து வெயிட் வச்சு பண்ணுற எக்ஸசைஸ் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ். இந்த ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்க்கு ஃபால் இன்ஜுரி திருப்பி வராமல் இருக்கணும். எஸ்பெஷலி அவங்களுக்கு போன் கேன்சர் இருக்குது அப்படின்னா பேஷண்ட் டாக்டரோட கைடன்ஸில் போன் டென்சிட்டி எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி கைடன்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறப்ப மசில் மாஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த ஜாயிண்ட் ஃபர்தர் டேமேஜ் ஆகும். அந்த ஜாயிண்ட்டும் சரி, அதுக்கு மேலே இருக்கிற கீழே இருக்கிற ஜாயிண்ட்டு மசில்ஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அவங்களோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஆக்சிஜன் நியூட்ரிஷன் செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அவங்களுக்கு ரீஇன்ஃபெக்ஷன் அடிக்கடி இப்போ ஒரு பேஷண்ட் அப்படியே படுத்திருக்காங்க, நிறைய ட்ரக்ஸ் எடுப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணல, வெயிட் லாஸ் ஆகிருக்கும், நல்ல நியூட்ரிஷன் டயட் இருக்காது, இல்லை சாப்பிட பிடிக்காது. அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி அவங்க ப்ராப்ளத்தில் நிறைய கிருமிகள் அதெல்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைச்சலாக இருக்கும். இந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஆனால் வலினாலையும் சோர்வுனால அவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸசைஸும் பண்ணலை, சரியாகவும் சாப்பிடல, வெயிட் லாஸும் இருக்குது, படுத்துகிட்டே இருக்காங்க, ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு திருப்பி இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது விசிட் டு தி டாக்டர். அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ், நியூ காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் நிறைய தடுத்துட முடியும். சிம்பிள் எக்ஸசைஸ் ஒரு பேஷண்ட்க்கு ஹெவியாக பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த எக்ஸசைஸ் தானே, இதை நம்மளே பண்ணிக்கலாம் யூடியூப் பார்த்து. நோ, ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் ப்ரொஃபஷனல் ஃபார் எக்ஸசைஸ். ஒரு ஜாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம இப்படி மடக்கிறோம், நீட்டுறோம். அது அனட்டாமிக்கல் பொசிஷனில் வச்சு அந்த ஷார்ட் லீவரா, லாங் லீவரா, எந்த மசில்ஸ் ஒர்க் பண்ணுறது, எந்த ரேஞ்சில் ஒர்க் பண்ணுறது, அது ஃபிசியோதெரப்பிக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும், எஃபெக்டிவ்னஸ் நல்லாயிருக்கும். அவங்களோட மொபிலிட்டி, ஃபங்க்ஷன், அவங்க திருப்பி நார்மல் லைஃப்க்கு போகிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு ஃபிசியோதெரப்பியில் வழி இருக்குது. நன்றி.